ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏஎல் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமோட 50 டேஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஜிகே எக்ஸ்பிரஸில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கொஸ்டின் ரிலேட்டட் கொஸ்டின்ஸோட ஷார்ட்கட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி வீடியோஸில் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து கொஸ்டின் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எப்படி வந்து ஷார்ட்கட்டில் மனப்பாடம் பண்ணலான்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஒரு 4-5 ஷார்ட்கட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனோட பேரில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு லாஸ்ட்டில் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு முடிஞ்சிச்சுன்னா இல்லை ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு கண்டிப்பாக ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான். ஓகேங்களா, இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான். வேர்ல்டு ஆர்கனைசேஷன் கமிஷனர் இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி வேர்டெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்துச்சுன்னா அது வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது. ஓகேங்களா, சுவிட்சர்லாந்து தான் ஜெனீவாவில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் மணி அண்டு பேங்க் ரிலேட்டடாக ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வாஷிங்டன் டிசி யூஎஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பெட்ரோலியம் அட்டாமிக் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக வர்ற எல்லாமே வியன்னா ஆஸ்ட்ரியா தான் இருக்குது. ஆஸ்திரேலியா இல்லை, ஆஸ்ட்ரியா. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் பெட்ரோலியம் அட்டாமிக். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் எக்கனாமிக் மூவ்மெண்ட்ஸ் இந்த ரிலேட்டடாக ஆர்கனைசேஷன் எல்லாமே பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷனலில் வந்துச்சுன்னா அது நியூயார்க்கில் இருக்குது. யுனைடெட் நேஷனல்னு சொல்லிட்டு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் நேமில் வந்து யுனைடெட் நேஷனல்னு சொல்லி வந்தாலே அது வந்து மேக்ஸிமம் நியூயார்க் தான். ஓகேங்களா, ஒரு 90% நியூயார்க் தான். ஓகேங்களா, இப்போ என்னென்ன இந்த ஜெனீவாவில் என்னென்ன இருக்குது, வாஷிங்டன் டிசியில் என்னென்ன இருக்குது, வியன்னா ஆஸ்திரேலியா என்ன இருக்குது, பாரிஸ் ஃப்ரான்ஸ் அண்டு நியூயார்க் இதெல்லாம் என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துலாம். அவங்க நம்ம ஷார்ட்கட்டில் இருக்க மாதிரியே தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் வந்து சுவிட்சர்லாந்தில் வியன்னா சிட்டி வந்து பார்க்க போகிறோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வந்தாலே சுவிட்சர்லாந்து தான். ஓகேங்களா, ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான். வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வந்திருக்கா ஷார்ட்கட்டு. ஓகேங்களா, WHO. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வந்துருச்சா, அப்போ இது சுவிட்சர்லாந்து தான். இதே தான் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வந்துருச்சா, ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வந்துச்சா, ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா, யுனைடெட் நேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. யுனைடெட் நேஷனல் வருது, கமிஷனர் வருது. இந்த ரெண்டுமே வந்துச்சுன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான். ஓகேங்களா, யுனைடெட் நேஷன் மட்டும் தனியாக வந்தால் நியூயார்க் சிட்டி வரும். ஓகேங்களா, யுனைடெட் நேஷனலும் கமிஷனரும் சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் ஆஃப் தி ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். கமிஷனர் வந்துச்சா, அப்போ ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் வந்துச்சு, ஆர்கனைசேஷன் வந்துருச்சு, அப்போ ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான், ILO. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் தி ரெட் கிராஸ். இன்டர்நேஷ்னல் வந்துருச்சு, ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான். அடுத்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் வந்துருச்சு, ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான். இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். இன்டர்நேஷ்னல் வந்துருச்சு, ஸோ இது ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான். ஓகே, ஜெனீவா சுவிட்சர்லாந்து பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து வாஷிங்டன் டிசினாலே மேக்ஸிமம் வந்து மணி பேங்க்கு இந்த ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா, வாஷிங்டன் டிசி யூஎஸ். வேர்ல்டு பேங்க் வந்துருச்சு, இப்போ வாஷிங்டன் டிசி. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு மணி வந்துருச்சு. ஓகேங்களா, இது வாஷிங்டன் டிசி. ஓகேங்களா, இது ரெண்டு தான். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பெட்ரோலியம் அட்டாமிக் இந்த ரிலேட்டடாக இருந்தது வியன்னா ஆஸ்ட்ரியா. ஓகேங்களா, ஆஸ்ட்ரியா நல்லா பார்த்துக்கோங்க, ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்ட்ரியா. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி வந்துருச்சு, இப்போ வியன்னா ஆஸ்ட்ரியா. ஆர்கனைசேஷன் வந்திருக்கு, ஆனாலும் பெட்ரோலியம் ஒன்று வந்திருக்கு. பார்த்தீங்களா, கீவேர்டு பார்த்தீங்களா, அப்போ வியன்னா ஆஸ்ட்ரியா தான். நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இண்டஸ்ட்ரியல்னாலே வியன்னா ஆஸ்ட்ரியா தான். ஓகேங்களா, ஆஸ்ட்ரியா வியன்னா பற்றி முடிஞ்சு. நல்லா பார்த்துக்கோங்க, அந்த அட்டாமிக் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் பெட்ரோலியம் இந்தமாரி கீவேர்ட்ஸ்லாம் வந்தாலே வியன்னா ஆஸ்ட்ரேலியா தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாரிஸ் ஃப்ரான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக்ஸ் கோஆப்ரேட்டர் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் வந்துருக்கு. எக்கனாமிக் எஜுகேஷன் இதெல்லாமே வந்துச்சுன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஃப்ரான்ஸில் நம்ம எஜுகேஷன்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரிங்களா, யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, எஜுகேஷன் வந்துருச்சு, ஸோ பாரிஸ் ஃப்ரான்ஸ். இன்டர்நேஷ்னல் கவுன்சிலிங் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி சைட்ஸ். ஓகேங்களா, மூவ்மெண்ட்ஸு எஜுகேஷன் எக்கனாமிக்ஸ் இந்த கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, பாரிஸ் ஃப்ரான்ஸ் வரும். ஓகேங்களா, எஜுகேஷன்னாலே மேக்ஸிமம் பாரிஸ் ஃப்ரான்ஸ் தான். இண்டஸ்ட்ரியல்ஸ்னாலே நம்ம ஆஸ்ட்ரியா வியன்னா தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரோம் இட்டாலினா இது எதுக்கு வரும்னா ஃபுட்டு. ஓகேங்களா,
ஃபுட் சேஃப்டி, ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர் இது ரிலேட்டடாக வர எல்லாமே ரோம். ஓகேங்களா. ஃபுட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஃபுட்டு வந்துருச்சு, அக்ரிகல்ச்சர் வந்துருச்சு. இப்போ ரோம் இட்டாலி. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், ஃபுட்டு வந்துருச்சு, ரோம் இட்டாலி. ஓகேங்களா. இட்டாலின்றது இட்லின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர், இட்லி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் வந்துருச்சு, ஃபண்டு வந்துருக்கு. ஆனால் அக்ரிகல்ச்சர் ஒரு கீவேர்டு வந்துருக்கு பாருங்கள். அப்போ ரோம் இட்டாலி. ஓகேங்களா. நல்லா வச்சுக்கோங்க. மணி பேங்க் வந்துச்சுன்னா வாஷிங்டன் டிசி யூஎஸ். இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா வியன்னா ஆஸ்ட்ரியா. எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸ். அதாவது ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்துச்சுன்னா ரோம் இட்டாலி. ஓகேங்களா. சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா காத்மாண்டு, நேபாள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லண்டன் யுனைடெட் கிங்டம், இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷன், லண்டன் யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா. காமன்வெல்த் நேஷன், இதுவும் லண்டன் யுனைடெட் கிங்டம் தான். ஃபிஃபா ஃபெடரேஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃபா ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். இதோட ஃபிஃபாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். ஓகேங்களா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேங்களா. ஓகே, இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்கக்கூடிய கொஸ்டின் பேஸு நம்ம எடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் நோட்ஸ் தான். நீங்கள் தேவைப்பட்டால் அதை எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, இல்லை வீடியோஸ் பார்த்து படிச்சுக்கலாம். இது மாதிரியான வீடியோலாம் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.